சென்னை ஊரப்பாக்கம் அருகே தனியார் மருத்துவமனையில் குழந்தைகளுக்கான சிகிச்சை பெற்று வந்த பெண் உயிரிழந்த நிலையில் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனை முன்பு உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பான விவரங்களோடு எமது செய்தியாளர் ரஃபீக் இணைகிறார். ரஃபீக், வணக்கம். விவரங்கள் என்ன? சென்னை ஊரப்பாக்கத்திலிருந்து அமல ஜோசியா, இந்த வயது 31 வயது, ஆனந்த பிரகாஷ் ஆகிய கணவருடன் தம்பதியினரான திருமணம் முடிந்து 5 வருடங்கள் ஆகின. குழந்தை பாக்கியம் இல்லாததால் குழந்தை பெறுவதற்கான சிகிச்சை பார்ப்பதற்கு ஊரப்பாக்கத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் உள்ள பாரதி ஃபெர்டிலிட்டி சென்டர் கிளினிக்கில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் குழந்தை பிறக்கும் மருத்துவருக்குமாக சிகிச்சை பெற்று வந்த நிலையில் தற்போது வரை சிகிச்சைக்காக 90,000 ரூபாய் வரை செலவு செய்யப்பட்டுள்ளது. போதிலும் தனியார் மருத்துவமனையில் நோயாளி உறவினரிடம் மேலும் பணம் கேட்டு இருந்ததாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் இதற்கு மேல் பணம் இல்லை என்பதற்கு கைவிரித்ததும் மந்தவெளி பகுதியான கிளை ஒன்று அமைந்துள்ளது. அந்த கிளையில் இருக்கக்கூடிய இந்த ஊரப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மருத்துவமனையிலிருந்து போதிய அளவிற்கு வசதி இல்லை என்பது குறித்தும் அந்த மருத்துவர் போலவே நடந்து கொள்ளவில்லை என்பதும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் இருக்கக்கூடிய மிகவும் அவசரமான நிலை இருப்பதாக சொன்ன நிலையில் அந்த ஊரப்பாக்கத்திலிருந்து மந்தவெளிக்கு அதே கிளினிக்கில் தனியார் மருத்துவமனை கிளினிக்கில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் வரும் வழியிலே அவர் பெண்மணி உயிரிழந்ததாக தெரிவித்து வருகின்றனர். இதனால் இருக்கக்கூடிய அதிர்ச்சி அறிந்த உறவினர்கள் தங்களுக்கான நீதி வேண்டும் என்பது குறித்து உடலை அரசு மருத்துவமனையான ராயப்பேட்டை அரசு மருத்துவமனை பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. உள்ளிருப்பு போராட்டமாக தொடர்ச்சியாக நடைபெற்று வந்த நிலையில் முறையான அவர்களுடைய கோரிக்கைகளாக தனியார் மருத்துவமனையான இருக்கக்கூடிய ஊரப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய முறையான சிகிச்சை அளிக்கப்படவில்லை. மேலும் போலி மருத்துவரால் தான் தென்படுகிறது. ஏன்னா முறையான எந்த ஒரு உபகரணமும் சரியான ரீதியில் எடுக்கப்படவில்லை. அதற்கு மருந்துகளுடைய பெயர் கூட சரியான உச்சரிக்கப்படவில்லை என்பதும் பலவிதமான குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது. முறையான விசாரணை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும். இருக்கக்கூடிய அந்த பெண்மணியை சிகிச்சை அளித்து வந்த அந்த மருத்துவர் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட வேண்டும் ஆகிய கோரிக்கைகளை தமிழகத்துக்கு விடுத்துள்ளனர். மேலும் தங்களுக்கான கோரிக்கைகளை உடனடியாக போலீசார்கள் நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்பது பிரதான கோரிக்கையாக உள்ளது. இது மட்டுமின்றி தங்களுக்கான நீதி வேணும் என்றது குறித்து இருக்கக்கூடிய 1 மணி நேரத்துக்கு மேலாக சென்னை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய பிரேத அலுவலகத்தில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த நிலையில் இருக்கக்கூடிய அனைத்து உறவினர்களும் ஒன்றிணைந்து வந்த நிலையில் தற்போது சாலை மறியலிலும் ஈடுபட்டு வருகின்றனர். போதிய அளவிற்கு தங்களுக்கான நீதி வேண்டும் என்று தொடர்ச்சியாக பொருள் எழுப்பியபடி சாலை மறியலில் ஈடுபட்டிருந்த நிலையில் தங்களுக்கான அந்த முறையான சிகிச்சை அளிக்கப்படாத நிலையிலும் 90,000 ரூபாய் வரை செலவு செய்தும் தங்களுக்கான முறையான சிகிச்சை அளிக்கப்படவில்லை என்பதும் முறையான அந்த மருந்துகள் பயன்படுத்தவில்லை என்பது பலவிதமான குற்றச்சாட்டுகள் முன்வைத்து வருகின்றன. இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் மூலியமாக உடனடியாக இந்த போலி மருத்துவர் மீது நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும், போலீசார்கள் கைது நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் பிரதான கோரிக்கை என்பது தெரிவிக்கப்பட்டு வருகிறது. காட்சிகளோடு விவரங்களுக்கு நன்றி ரஃபீக்.